என்ன பின்ன கடவுள் தெரியுமா நான் ஒருத்தனுக்கு காயத்தை வச்சு கலர் சாயத்தை வச்சு சாமின்றான், சாணியை பூச்சி வச்சு சாமின்றான், கல்ல மண்ணா சாமின்றான். எதுவுமே இல்லை எங்கால் சொன்னது தான் சரின்ட்டு புக்கை வச்சுன்னு போராடினுக்கிறான். எவனோ ஒருத்தன் பிறந்து செத்து போனவன் பேரையே வச்சுன்னு தெரிஞ்சுனுக்கிறான். இவன்லாம் யார்? வழக்கப்பட்ட விலங்கு தானே, வேறு யார்? சிந்திச்சன்னா செய்வானா? சிந்திச்சன்னா செய்வான். சக மனிதன் தானே எல்லாரும். மதத்துக்காக ஒருத்தன் சாப்பிட்றான். ஒரு புத்தகம் மத புத்தகத்தில் இன்னொரு மதத்தை தப்புண்டு ஒன்று சொல்லவே சொல்லுது. கண்ணு இருந்தும் பார்க்காது, வாய் இருந்தும் பேசாது. அதாவது சிலை அது பேசாது, அதை போய் கும்பிட்றீங்களேன்னு ஒருத்தன் சொல்கிறான். அவனை போய் பார்த்தாக்கா அவன் ஒருத்தன் வந்து பிறந்து சேர்த்து போனவனு கூப்பிட்டுங்கிறான். ஒருத்தனை பார்த்தா எவனோ காதில் வந்து கடவுள் பேசிட்டுக்கிறாரு, அப்படியே நம்பினுக்கிறான். இவன்லாம் யார்? வழக்கப்பட்ட விலங்கு அவங்களுக்கு தெரியலையா? எனக்கு அப்படி தான் தெரியுது. சோசியல் அனிமல்னால் ஒத்துப்பீங்களோ? இங்கிலீஷில் சொன்னால் சரி, எல்லாம் ஒன்று தான். வளர்க்கப்பட்ட விலங்குனாலும் சோசியல் அனிமல்னாலும் ஒன்று தான். அவ்வளோதான், எல்லாம் ஒன்று தான். சமூகம்னா என்ன? வளர்க்கப்பட்டது தானே. அத்தை பொண்ணை கட்டிக்குவா, அக்கா பொண்ணை கட்டிக்குவா, சித்தப்பா பொண்ணை கட்டிக்குவா. நடா இது உங்களுக்கு, எங்களுக்கு வேற இல்லை. ஒழுக்கம் ஊருக்கு ஒரு மாறி கிடக்கு. ஒழுக்கம் ஊருக்கு ஊர் மாறி கிடக்குது, என்ன செய்யலாம்? சும்மா பேச்சு. சிந்திக்கவே இல்லை மனிதன். அவன் மேலே அவனுக்கு ஒரு அக்கறையே இல்லை. எங்கேயோ போகிறான், அதை பிடிச்சிக்கிறான், அதான் சரின்ட்டு இன்னொருத்தர் கூட போராடிட்டு செத்து போயிடுறான். அவ்வளோதான் மனிதன்.